என் பேர் தாமஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த நாளைக்கு எக்ஸ்பிரி ஆகிற நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்டினுடைய ஓஐ. இதில் பாருங்கள், இதில் வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து டெவலப் ஆகிருக்கு. அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அப்படின்னாச்சுன்னா இருங்க 24,300 வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி வந்து ரைஸ் ஆகிருக்கு. புட்டு ஓஐ அட்டு 915. ஓகே, புட்டு ஓஐ சேஞ்சு 99.26 லட்சம் வந்து அதிகமாக இருக்குது புட் ஆப்ஷனு இப்போ இன்றைக்கி. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்து 24,300க்கு கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ப்ரைஸ் வந்து 24,300க்கு மேலேயே தான் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றத வந்து இது காட்டுது. இது சரி, இது வந்து டவுன் சைடு. அப் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் இது கால் ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா 24,400 வந்துட்டு ஆனால் 24,400 வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து இது கால் ஆப்ஷன் வந்து இதாகிருக்கு. அப்போ 300க்கும் 400க்கும் இடையில வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு வந்து மிக அதிகமான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது. ப்ரைஸ் இதுக்குள்ளேயே தான் வந்து ஆக்சிலேட் ஆகிட்டு இருக்கிறதா ஓஐ வந்து சொல்லுது. இது வந்து 11 மணி நிலவரம், அதனால் பார்த்துக்குங்க இது. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சு 24,300 24,400 இது வந்து 11 மணி நிலவரப்படி. அப்போ ப்ரைஸினுடைய ஒரு மூமெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ வந்து ஓஐ வந்துட்டு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் அனலைஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பெரிய லெவலில் வந்துட்டு கால் ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குதுன்னா 24,500 இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பெரி. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாளைக்கு வந்து ப்ரைஸ் வந்து 24,500க்கு மேலெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து 23,000 டவுன் சைடு, அப்சைடு வந்து 24,000. ஒரு வேளை 24,300 வந்து டவுன் சைடு, அப்சைடு வந்து 24,400. அதை 400 வந்து உடச்சிட்டு மேலே ஏறிச்சுன்னா அன்டில் வந்து 500 வரைக்கும் ஏறலாம். அதுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுதான் வந்து ஓஐ நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு சொல்கிற மெசேஜ். பார்த்துக்குங்க, அது நம்மளுக்கு கொடுக்குற டேட்டா பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள்.